தோற்பொருட்கள் கண்காட்சி சென்னை வர்த்தக மையத்தில் பிப்ரவரி 1 முதல் 3ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதனை இந்திய வர்த்தக வளர்ச்சி மேம்பாட்டுக் கழகமும் இந்திய தோற்பொருட்கள் ஏற்றுமதி கழகமும் இணைந்து நடத்துகிறது. இந்த கண்காட்சியில் அடிப்படை பொருட்களிலிருந்து ரசாயன பொருட்கள், தோல் பொருட்கள் மற்றும் இயந்திரங்கள் அனைத்தும் கண்காட்சிப்படுத்தப்பட உள்ளன. இந்த தொழில் மிகவும் வளர்ந்து வரும் ஒரு தொழிலாகும். அதாவது உலக அளவில் எடுத்துக்கொண்டால் சீனா முதலிடத்தில் உற்பத்தியில் உள்ளது. அதற்கடுத்து சீனாவிற்கு அடுத்து 2வது இடத்தில் இந்தியா மாபெரும் அளவில் உற்பத்தியில் உள்ளது. இந்த தொழிலுக்கு ஏன் இவ்வளவு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் என்றால் இது அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிறது. ஒன்று. 2வது அந்நிய செலவாவணி கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், 50,000 கோடி சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்நிய செலாவணி ஈட்டுகிறது. அது இல்லாமல் இந்தியா முழுவதும் ஒரு 44 லட்சம் பேர் இந்த தொழில் வேலை செஞ்சுருக்காங்க. இப்ப இந்த தொழிலுக்கு ஊக்கப்படுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு வராங்க. மத்திய அரசுடைய கடந்த 5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா, அதாவது 2021 இருந்து 2026 வரைக்கும் 1700 கோடி இந்த தொழில்துறைக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அது இல்லாம புதிய திட்டங்களை தீட்டிட்டு இருக்காங்க. அது போல மாநில அரசுகள் எடுத்துட்டீங்கன்னா பல்வேறு மாநில அரசுகள், தமிழக அரசு, தமிழ்நாடு அரசு, மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, டெல்லி, மகாராஷ்டிரம் போன்ற மாநிலங்கள் இந்த தொழில் ரொம்ப ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த தொழில் என்னன்னா அடிப்படையில ஒரு பெரிய தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு தொழில் கிடையாது. ஒரு சிறிய பயிற்சி மூலியமா அனைவருக்கும் ஒரு பயிற்சியை கொடுத்து ஒரு 3 to 6 மாதத்துக்குள்ள ஒரு பெரிய பயிற்சியை கொடுத்து அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும். அதனால பின்தங்கிய பகுதியில முன்னேற்றுவதற்கு, பின்தங்கிய பகுதியில் ஒரு மாபெரும் சமூக பொருளாதார மாற்றத்தை கொண்டு வரணும்னா அடிப்படையில காலனி தோல் பொருட்கள் உற்பத்தி தொழில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது ஜவுளித்துறைக்கு அடுத்து அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு தொழில் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மத்திய அரசினுடைய இலக்கின்படி இது வரைக்கும் ஒரு 23.69 பில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு. 2030 ஒரு 47 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் உற்பத்தி ஏற்றுமதி இலக்கு நிர்ணயிச்சிருக்கோம். இதுல என்னன்னா இப்பொழுதுக்கே ஒரு 5 பில்லியன் ஏற்றுமதி இருக்கு. இது 2.5 மடங்கு அதிகரிச்சு ஒரு 13 to 14 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு 2030 ஏற்றுமதி பண்ணணும். அது மாதிரி உள்நாட்டு உற்பத்தி ஒரு 19 பில்லியன் இருக்கு. அந்த 19 பில்லியன் 2 மடங்கு ஆகும், 34 பில்லியன் ஆகும். அப்படி ஆகிறப்ப 47 பில்லியன் இந்த உற்பத்தி, இந்த துறையுடைய உற்பத்தி 49 பில்லியனா 2030 இருக்கும். அதற்கான அனைத்து முயற்சிகளை மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன. அதோடு கூடுதலாக இந்த துறையில 25 லட்சம் பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் இந்திய அளவில் கிடைக்கும். இப்பொழுதைக்கு ஒரு 44 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. கூடுதலா இன்னொரு 25 லட்சம் பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். அதுவும் மிகவும் பின்தங்கிய பகுதியில். மற்ற துறைகளை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதிகமா ஆண்களுக்கு தான் வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஆனா இந்த துறையில தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 80% இந்த துறையில காலனி தொழில்நுட்ப உற்பத்தியில் 80% பெண்கள், அகில இந்திய அளவுல 40%. அது மாதிரி அடுத்து வர 25 லட்சம் பேருக்கு மத்திய அரசு திட்டங்கள் எல்லாமே 60% மேல பெண்கள் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தா அது கூடுதலா 1% ஊக்கத்தொகை தராங்க. இந்த மாதிரி இந்த தொழிலை ஊக்கப்படுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் முயற்சி செய்கின்றன. இந்த தொழிலுடைய உற்பத்தி பெரிய அளவில் பெருகுது. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா சீனாவுக்கு இந்த தொழில் வெளியேறிட்டு இருக்கு. ஆனால் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு போவேன், இந்தியா அதன் மூலம் இந்த தொழில் ஒரு மாபெரும் சமூக பொருளாதார மாற்றத்தை இந்திய அளவில் கொண்டு வருவதற்கான நிறைந்த வாய்ப்புகள் உள்ளது. அதனை காட்சிப்படுத்தும் வகையிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நாளை மறுநாள் நடைபெற உள்ளன. அத்துடன் வடிவமைப்பாளர் கண்காட்சி பத்தி பேசுறாங்க. வடிவமைப்பாளர் கண்காட்சி கடந்த 8 வருடமா நடந்துட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா போன வருடம் குறைஞ்சது ஒரு 434 லட்சத்துக்கு ஒரு பெரிய தொழில் நடந்திருக்கு. அது இல்லாம ஒரு 60 கூட்டு அரங்குகள் நடந்திருக்கு. இது தொடர்ந்து ஒரு சிறந்த அனைவருக்குமான ஆராய்ச்சியாளர்கள், உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள் அனைவருக்குமான ஒரு சிறந்த ஒரு கண்காட்சி. இதுல அனைவரும் பங்கேற்றுட்டு இந்த தொழிலை மேல ஊக்கப்படுத்தி சிறந்த அளவில் கொண்டு போகணும். இந்த கூட்டு அரங்கிற்கு வருகை புரிந்தவங்க அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளது. கேள்வி